குமரியைச் சேர்ந்த ஹோட்டல் ஊழியருக்கு தூக்கு தண்டனை. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் வினிதா, வயது 38. இவர் திருவனந்தபுரம் பேரூர்கடை அருகே உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதியன்று கடையின் பின்புறம் வினிதா கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். மேலும் அவரது கழுத்தில் கிடந்த 4 பவுன் நகையையும் காணவில்லை. தொடர்ந்து இதுகுறித்து பேரூர்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் வினிதாவை கொன்றவர் குமரி மாவட்டம் தோவாளையை அடுத்ததுள்ள வெள்ளமடம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், வயது 49 என்பது தெரியவந்தது. ராஜேந்திரன் பேரூர்கடையில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தபோது வினிதாவை நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு நகைக்காக தீர்த்து கட்டியது அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து ராஜேந்திரனை பிடிக்கும் நடவடிக்கையில் கேரள போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். ஆனால் அவர் சொந்த ஊருக்கு வந்து பதுங்கியிருந்தார். இதனை பற்றி தகவல் அறிந்த கேரள போலீசார் குமரி மாவட்டத்துக்கு விரைந்து வந்து ராஜேந்திரனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் வினிதாவிடம் இருந்து ராஜேந்திரன் பறித்த நகையையும் மீட்டனர். இதனையடுத்து ராஜேந்திரனை கோர்ட்டில் போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இது தொடர்பான வழக்கு திருவனந்தபுரம் கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி வழக்கை விசாரித்த நீதிபதி பிரசோன் மோகன் ராஜேந்திரனை குற்றவாளி என தீர்ப்பளித்தார். பின்னர் கோர்ட் உத்தரவுப்படி நேற்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. அதில் குற்றவாளி ராஜேந்திரனுக்கு தூக்கு தண்டனையும் 8,10,500 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி பிரசோன் மோகன் தீர்ப்பளித்தார். அபராதத்தில் ரூபாய் 4 லட்சத்தை கொலை செய்யப்பட்ட பெண்ணின் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார்.